இது என்ன ஒரு மோசமான டாஸ்க்குன்னே தெரில. எந்த கிரியேட்டிவ் டீம் இது டிசைன் பண்ணாங்கன்னு தெரில. பாவம் மஞ்சரிக்கு முதல்ல அடிபட்டுச்சு. அவங்க கழுத்து இடிக்க போய் விழுந்தாங்க, தொண்டை இடிக்க போய் விழுந்தாங்க. ரொம்ப நேரம் இருமிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சாங்க. நான் அதோட இந்த கேமை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா விழுந்திருப்பாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு என்னென்னா பின்னங்கழுத்து இடிக்க விழுந்திருப்பாங்க. அதனால அவங்க கழுத்தில் தொண்டையில் வெயிட் விழலை. அதனால அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. மஞ்சரிக்கு நல்ல அடி. சரி, அது முடிஞ்சிருக்கும் போது திரும்ப பார்த்தா இவங்க எல்லாம் மாறி மாறி விளையாண்டுட்டு இருக்கும்போது அருணும் விஷாலும் 2 பேரும் சேர்ந்து போய் கீழே விழுந்துட்டாங்க. பாவம் விஷாலுக்கு மண்டையில் பயங்கர அடி, ஃபேஸில் ஜால எல்லாமே அடி. அருணுக்கு சைடில் கழுத்தில் அடி. இப்போ விஷாலுக்கு ரொம்ப அடிபட்டு விஷாலுக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அதை கேட்டுட்டு அருண் அலறாரு பயங்கரமாக. முத்துக்குமரன் சமாதானம் சொல்கிறாரு, நீ பண்ணி விழலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் எனக்கு தெரிஞ்ச அருண் வந்து நம்ம பண்ணி விஷால் விழுந்துட்டானே அழுற மாதிரி தெரியல, விஷாலுக்கு அடிபட்டுருச்சேன்னு அழுற மாதிரி தான் இருக்குது. பட் முத்து இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சமாதானம் சொல்கிறாரு, நீ பண்ணனால அவன் விழலை, நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னென்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸு சௌந்தர்யாவும் ரயானும் தான் இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில், மஞ்சரியும். ஸோ அதனால வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணாங்க. பட் சௌந்தர்யா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணலை. ரயான் வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னை மட்டும் எல்லோரும் அட்டாக் பண்ணுறீங்க, கார்னர் பண்ணுறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்து கடைசி அதனால குரூப் கேமாக விளையாண்டுட்டு இருந்ததை பாதியில் நிறுத்திட்டு தீபக் வந்து நான் குரூப் கேம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பவித்ராவும் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்க. ஸோ அது எப்படி சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த டாஸ்க்கை வந்து ஹால்ட்டில் வச்சுருக்காரு பிக் பாஸ். எனக்கு தெரிஞ்சு இத்தோடு இதை இழுத்து மூடிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நியூஸ் வந்தபடி ரயான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா என்னென்னா மஞ்சரி வந்து டேஞ்சர் ஜோன் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டடுங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ மஞ்சரி வந்து அந்த கலரிங் பாயிண்ட்ஸை ரயானுக்கு கொடுக்காம ஜாக்லினுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரயானுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்காது, ரயான் வின் பண்ணியிருக்க மாட்டார். மஞ்சரி கொடுத்த அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ரயான் வின் பண்ணி மஞ்சரி எலிமினேட் ஆகுறாங்க. சப்போஸ் 100% கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, பட் மஞ்சரி இருக்கிறது டேஞ்சர் ஜோன் தான். அநேகமாக எலிமினேட் ஆகிடுவாங்க நாளைக்கு. அது வந்து அவங்களாவே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான். அவங்க சப்போஸ் ஜாக்லினுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ அது நாளைக்கு எல்லாமே கன்ஃபார்ம்டாக வெளியில் நியூஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.